அதாவது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஒரு காட்சிய பார்த்தேன். மனசுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் 2 பேருமே ரொம்ப வயசானவங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா, சைக்கிள் தள்ளிட்டு ஏதோ ஒரு பொருள வித்துட்டு கூவி கூவி சத்தம் போட்டு போறாங்க. பின்னால ஹஸ்பண்ட் அப்படியே மெதுவா நடந்து போறாரு. நல்ல வயசானவங்களா தான் இருக்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு இன்னைக்கு. அதாவது இந்த வயசுலயும் நம்ம வந்து உழைச்சு சம்பாரிக்கணும், உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அதான் உண்மை. நோய் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா நிறைய உழைக்கணுங்க, நிறைய வேலை செய்யுங்க. அப்போ தான் நமக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மனசு நல்லா இருக்கணும்னா நல்ல எண்ணங்களை வந்து மனசில் வைங்க. ஒருத்தர் சொன்னார், அதாவது நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தால் முகம் பளிச்சுன்னு இருக்கு கௌரி அப்படின்னு சொன்னார். ஆமாங்க, நான் கூட ஜோக்குக்கு சொன்னேன், என்ன போலையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா அப்படின்னு அவரும் சிரிச்சிட்டு போனார். எப்போவுமே சூதுவாதி இல்லாமல் கள்ளம் கபடம் இல்லாமல் நம்ம வந்து சொல்கிற வார்த்தைகள், ஐ மீன் அடுத்தவனை பாதிக்காத எந்த ஒரு வார்த்தையும் நம்ம வந்து பேச மாட்டோம். நான் கண்டிப்பாக பேச மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம். கோபம் வரும். பட்டு மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் கோபம் இருக்குது, துக்கம் இருக்குது, அழுகை இருக்கும், எல்லாமே இருக்கும், பொறுமை இருக்கும். அதுக்காக எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? வரணுங்க, கோபம் வரணும். ஒருத்தன் தப்பு பண்ணால் கோபம் வரணும். எனக்கு கோபமே வராதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஒத்துக்கவே மாட்டேன். வந்தால் கோபக்காரனை கூட நம்பலாம். கோபம் வந்தால் வார்த்தை விட்டுட்டு திட்டி போட்டு போயிடுவாங்க அவங்க. ஆனால் ஒன்றுமே பேசாமல் போகிறாங்க பாருங்க, முணுமுணுன்னு இருந்துட்டு, அவங்கள எப்பவுமே நம்பாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். நான் கண்டிப்பாக வந்து என்னோட வயசுக்கு பெரியவங்ககிட்ட தான் நான் பழகுவேன் எப்போவுமே. அவங்களே சொல்லுவாங்க, உரிமையாக பேசுவாங்க. ஏன் கௌரி இப்படியெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் பண்ணாதம்மா, தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பேன். எப்போவுமே வந்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் கேட்டார் திடீர்னு, ஒரு மீட்டிங் முடிஞ்சோன்னே கேட்டார், நீ எதுக்குமா இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு. அப்புறம் நான் கேட்டேன், நானும் ஒரு இன்ஸ்டியூட் ப்ரொப்ரைட்டர் தாங்க, எனக்கு பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஒரு காலத்தில் அமைதியாக இருப்பேன், என்ன சொன்னாலும் பேசாமல் போயிட்டுருப்பேன். அந்த கௌரி இன்றைக்கி இல்லை. நீ யார் பேசினாலும் நான் பதில் கொடுக்குற ஆளாக 10 வருஷத்துக்கு முன்னே மாறிட்டேன் நான். உண்மை அதுதான். ஒரு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது அவர்கிட்ட நான் சொன்ன வார்த்தை இதுதான். அவங்க கருத்து கேட்குறாங்க, நான் என்னோடய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டேன். ஒன்றுமே பேசலை, கம்முன்னு இருந்துட்டார். அப்போ தான் நான் நினச்சேன், எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, கௌரி ஒருத்தர் துரத்திட்டே இருந்தாங்கன்னா நீ ஓடிட்டே இருப்ப, திரும்பி நின்று பாரு, அவங்க வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு. இன்றைக்கி நான் ரொம்ப வாய் பேசுகிறேன்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லையே, நான் வந்து என்னோடய கருத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எங்கே அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கணுன்னு தான் அப்பா சொல்லி வளர்த்தினார். அப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அமைதியாக இருந்தோம்னா நம்மளை வந்து ஒரு ஒரு வழி பண்ணிவிட்டு போயிடுவாங்க, பின்னால் தள்ளி விட்டுருவாங்க. எங்கே இருந்தாலும் போராடலாம், நம்மளோட கருத்துக்கள் தைரியமாக சொல்லலாம். முதுகுக்கு பின்னால் குத்துற கோழை என்றைக்குமே நம்ப